வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கம்பு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை மாவு அரை கப்பு, பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியை 3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு காட்டன் துணியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிழல்லையோ வெயிலையோ காய வைங்க. வெயிலில் காய வைக்கிறப்போ ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கிறப்போ மிக்சியில் பேட்ச் பை பேட்சாக நல்லா நைஸாக அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டின தண்ணி கீழே ஊற்றாமல் சாப்பாடு செய்கிறதுக்கோ காய்கறி சமைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பு மாவு 1.25 கப்பு, கடையில் வாங்கினது. எல்லாம் அரை டீஸ்பூன். உங்கள்கிட்ட கருப்பேல் இருந்தாலும் கருப்பேல் சேர்த்துக்கோங்க. சோம்பு அரை டீஸ்பூன். சோம்பு பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அப்படின்னா இது மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லா கலந்துட்டுக்கோங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன். நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். சால்டட் பட்டராக இருந்தால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன், சுடு தண்ணி சேர்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கடல மாவு அரை கப்பு. கடல மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடல மாவு சேர்த்தோன்னா பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது, புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கச்சில் 2 பக்கமும் எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அச்சுன்னு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிரும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நுர அடங்கிருச்சு. இப்போ பக்கோடாவை எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். கெட்டியாக இருந்தால் புளியறது கஷ்டம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். அதனால் கரெக்டான பதத்தில் முறுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கமாக வேகிறதுக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிரும். நுர அடங்குச்சுன்னா பக்கோடா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நுர அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சிருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சுவையான கம்பு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.